ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 19/4/2024 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷ ஏகாதசி, கரிநாள், கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் இன்னைக்கு காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கு. மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் இருக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மேஷலக்னம் இருப்பு 3 நாழிகை 32 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 10:28 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:18 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:18 மணி வரை கண்டம், அதன் பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 9:32 மணி வரை வணிஜை, அதன் பின்பு இரவு 10:28 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். யோகம் இன்று பிற்பகல் 1:18 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடும் நவகிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகராகிய ஸ்ரீ சுக்கிர பகவான் வழிபாடும் சுபிக்ஷத்தை கண்டிப்பாக அள்ளித்தரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சூரியன், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி மற்றும் செவ்வாய், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இன்னைக்கும். கொஞ்சம் மாற்றம் இருக்கும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பா. குழந்தைகளின் மூலம் சில மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தால் நல்லது. உத்தியோகம் அப்படிங்கும்போது இன்னைக்கு மேலதிகாரிகள்லாம் அவங்க கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுவாங்க. தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். கோவில் திருவிழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கிறால சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கை பிரகாசிக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். தொழில் வியாபாரம் பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்களை பெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இன்னைக்கும் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு மனோதைரியம் அதிகமாகும்.
குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்குங்க. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில நுட்பமான திட்டங்களை புகுத்தி அதிரடியான முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சுக்களில் அருமையாக பேசுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான சூழ்நிலை நிலவும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனபாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் அற்புதமா இருக்கார் இன்னைக்கும். அதனாலேயே வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேருவதால் சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான சம்பவம் அலுவலகத்தில் நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு, அந்யோன்யம் பலப்படும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி இருந்தது அதான். ஏன்னா இன்னைக்கும் சந்திர பகவான் உங்க ஜென்மராசியில தான் அற்புதமா உலா வந்துட்டு இருக்கார். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க. உத்தியோகத்துல முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள். வருமானம் ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாளாக அமையும். குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஜோரா இருக்கு. உத்தியோகத்துல நீங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. வருமானம் வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் அதிகரிக்க செய்யும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜோர் 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 படு ஜோர் ஜாலியா இருங்கோ. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான அந்யோன்யம் பலப்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான்.
காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதால பரபரப்பா இருப்பீங்க. பயங்கர சுறுசுறுப்பு. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பா இருக்குன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்துல கவனமா இருக்கணும், ஏன்னா வேலை பளு அதிகமாகுங்கிறதுனால கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமா பொறுப்பா நடந்துக்கணும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும். வருமானம் ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பொறுப்புகள் கூடுவதால் மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதே தான். நேற்றுக்கு எப்படி இருந்தாலே அதே மாதிரி தான் ஜாலியாக இருப்பேன். இன்னைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு சிறப்பாக இருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத விட ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கும் ஜோரா இருக்கிறதுனால மனக்குழப்பம் அதிகமாகும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையலாங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் நிதானம் வேணும். கடுகடுப்போடு பேசப்படாது, கனிவாக பேசணும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து போங்கோ. தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதமாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் தடை தாமதங்களை சந்திக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கலகலப்பான நாள். ஜாலியாக போயிட்டு வாங்கோ. விருந்து கேளிக்கைகளில் கலந்துட்டு சந்தோஷமா இருங்கோ. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னதான் 2ஆம் இடத்துல ராகு பகவான் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தா கூட இன்னைக்கு அடி தூள் தான் கிளப்புவீங்க. உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்க்கிற அந்த முன்னேற்றம் கூடி வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பகைவன ரோகஸ்தானமாக்கிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறனால உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு தைரியம் அதிகமாகும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் எழலாம் என்பதால் குடும்பமானவரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் குறையும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள்.
குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறுவதால் அலுவலகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதால் கடன் சுமை குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.